வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு டெலிகிராமில் கேட்டிருந்தீங்க. வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1, கூகுளுக்கு போய்க்கோங்க. போயிட்டு nanduviewsblogspot.comனு சர்ச் பண்ணிக்கோங்க. அங்கே தான் XML ஃபைலும் ஃபாண்ட்டோட ஃபைலும் கொடுத்துருக்கேன், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருக்கேன். விஜய் போட்டிருக்க அந்த ஷர்ட் காஸ்டியூமு நம்மளுக்கு அதே மாதிரி வரணும்னா அதுக்கு உண்டான ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ரீட் மோர் கொடுத்த உடனே உங்களுக்கு உள்ளக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் அந்த ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெமினி ப்ராம்ப்ட் வந்து கீழே இருக்கும். காப்பி ப்ராம்ப்ட்னு இருக்கும். அதை கீழே இருக்கிறத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரையும் எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி காப்பி பண்ணிவிட்டு ஜெமினிக்கு போய்க்கோங்க. கூகுள் ஜெமினியில் இப்போ அப்டேட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க 3ன்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் ரியலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இமேஜை. ஸ்டெப் 3, இப்போ வந்து நீங்கள் அலைக்மோஷனில் இம்போர்ட் பண்ணுற XML ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் XML ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4, அலைக்மோஷனில் போய்க்கோங்க. கீழே டெம்ப்ளேட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்லோடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண XML ஃபைலை வந்து ரீசெண்ட்டு இல்லை டவுன்லோட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது டவுன்லோட் ஆகிருக்கும். XML ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கண்டினியூ டு டைம்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவும் வரலைன்னா சொல்லுங்கள், நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அங்கே இது பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இமேஜை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய இமேஜை வந்து ஆட் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே ஆட் பண்ணாங்க. மொதல் PNG இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னா 9:16 ரேஷியோக்கு வச்சுட்டு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் PNGன்னு இருக்கும். கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNGன்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுங்க. இதுதான் PNG இமேஜ் ஆட் பண்ணுறது. சேவ் கொடுத்துட்டு அப்புறம் மேஜிக் எரேசர் இருக்கும். நான் இது இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட APK ஃபைலும் நான் டெலிகிராமில் போட்டு வரேன். அதில் போய் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் PNG இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கல்ல, அந்த இமேஜை வந்து ரிமூவ் பேக்ரவுண்டில் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் லைக் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 6, இந்த இமேஜ் PNG இமேஜை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ரிமூவ் பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோ எதுவும் இருக்கக்கூடாது. அது கிளியராக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கலர் ஃபீல் கொடுத்து நீங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மூவ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இந்த நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரொட்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இதாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், சென்டரில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து நம்ம இமேஜ் வந்து ஜூம் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுக்கோங்க கரெக்டாக. ஹெட்டு வந்து ஃப்ரேம் விட்டு போயிடக்கூடாது. அதனால கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஃப்ரேமை விட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம்
ஃபாண்ட்டு நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக போட்டுக்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபாண்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இங்கே வரப்போ ஈஸியாக இருக்கும். வியூ ஆல் ஃபாண்ட்ஸை கொடுத்துங்க. அப்புறம் 3 டாட்டை கொடுத்து இம்போர்ட் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணது வந்து ரீசெண்டில் இல்லை டவுன்லோடில் வந்து ஆப்ஷனில் காமிக்கும். அதில் போயிட்டு இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் வேறு ஃபாண்ட்டு வரும். அடுத்து லாஸ்ட்டு மற்ற எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ஒரே ஃபாண்ட்டு தான். இந்த 2 ஃபாண்ட்டு இதில் தான் இருக்கும். டிஸ்பிளேன்னு ஒன்று வரும், அப்புறம் வந்து போல்டுன்னு ஒன்று வரும். அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்து அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதில் ஃபாண்ட்டு வரலைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து எப்படியும் வராது, எக்ஸ்எம்எல் ஃபைல் போடுறதுனால வராது. ஸோ நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிடுங்க மறக்காமல். நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் அதுக்கு மட்டும்தான் வேறு ஃபாண்ட்டு, மற்றதுக்கெல்லாம் ஒரே ஃபாண்ட்டு தான். அதை மறக்காமல் ஃபாண்ட்டை மட்டும் கரெக்டாக வச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஏன்னா அந்த ஃபாண்ட்டில் தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி பாருங்கள், அந்த வேர்டு எழுதியிருக்கும். அந்த வேர்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டில் இருக்கும். அதை கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்எம்எல் ஓப்பன் பண்ணுறப்பே முன்னாடி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும். அதில் நீங்கள் அப்படியே பார்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு ஒன்றும் இது இல்லை, நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இமேஜை ஆட் பண்ண போகிறீங்க, ஃபாண்ட்டை ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாம் அதிலே இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080pலேயே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பர்சனலாக பேசணுன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் ரீப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கணும்.